ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டுமில்லி சுடர் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சுடரை ஸ்கூலில் சேர்க்கறதுக்காக அவருடைய மாமா கூட்டிகிட்டு போயிருக்காரு. நீ இதுக்கு முன்னாடி எந்த ஸ்கூலில் படித்தா அப்படின்னு கேட்கும்போது ஜெயில் ஸ்கூலில் படித்தேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கே ஷாக்காக இருக்குது. அவங்களுடைய மாமாவை கேட்கும்போது ஆமாம், சுடர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஜெயிலில் தான், அதனால் அவள் ஜெயில் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கா. நீங்கள் அவள் ஜெயிலில் படித்தா அப்படின்றதுனால இவ தப்பான பொண்ணு, இவ தப்பானவ, சீர்திருத்த பள்ளியில் படித்தா அப்படின்னு அவளை எதுவும் நீங்கள் தப்பாக நினச்சிட வேணாம். அவள் அவ்வளோ அருமையாக படிக்கிற பொண்ணு, உண்மையிலே இவ்வளோ சூப்பரா படிக்கிறா தெரியுமா. எனக்கே இவளை பார்க்கும்போது கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கு. தருந்தியாவை விட இவ கொஞ்சம் நல்லாவே படிக்கிறா. அபி என் தங்கச்சி இவளை நல்லாவே படிக்க வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மாமா எப்படியாச்சும் சுடர் அந்த ஸ்கூல்ல சேர்த்துக்கணும் அப்படின்னு அந்த கரஸ்பாண்டர் கிட்ட எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. புரியுது சார். அன்னைக்கு இந்த பாப்பா ஸ்கூல்ல வந்து சேட்டை பண்ணும்போதே இந்த படத்துல இருக்கிற ஓவியத்தை பத்தி பேசும்போதே நான் இந்த பாப்பா எவ்வளவு திறமையானவ அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் இவளை இந்த ஸ்கூலில் சேர்க்கணும்னு நான் வந்திருக்கேன். தருந்தியா மாதிரி இவளும் இந்த ஸ்கூலில் படிக்கணும். நீங்கள் தான் எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணணும். அன்னைக்கு அந்த நடந்த விஷயத்தினால சார் எவ்வளோ கோபமாக இருப்பார் அப்படின்னு எனக்கு நல்லாவே புரியும். நீங்கள் தான் சார்கிட்ட எப்படியாச்சும் பேசி இந்த ஸ்கூலில் சேர்க்க ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், கவலைப்படாதீங்க சார், இந்த ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்டை சேர்த்துக்கெல்லாம் எங்கள் சார் எந்த கோச்சுக்க மாட்டாங்க. இவங்க பண்ண தப்புக்காக தான் அப்படி திட்டினாங்க. அப்புறம் சுடர்கிட்ட பேசுகிறாங்க. சுடர், உனக்கு அவர் சாரை பற்றி நல்லாவே தெரியும் இல்லை, தப்பு பண்ணா எந்த அளவுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு அப்படின்னு. இந்த ஸ்கூல்ல நீ நல்லா படிப்பியா, சேட்டை எதுவும் பண்ணாம நீ ஒழுங்கா இருப்பியா, அப்புறம் ஸ்கூல்ல சேர்ந்ததுக்கு அப்புறமா ஏதாச்சும் சேட்டை பண்ணனா டிசி கொடுத்து சார் அனுப்பிடுவாரு, புரியும்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. மேடம் அப்படின்னு சொல்றாங்க. சுடர், மேடம்னு சொல்லக்கூடாது, டீச்சர்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லவும், டீச்சர் நான் இனி வந்து அந்த மாதிரி தப்பு எதுவும் பண்ண மாட்டேன். நான் தருந்திய மாதிரியே நல்லா அந்த ஸ்கூலில் நானும் படிக்கிறேன். எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை. என் அம்மா அடிக்கடிக்க சொல்லியிருக்காங்க நான் நல்லா படித்து பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு. எனக்கு ஸ்கூலில் சேரணும் அப்படின்னு தான் ரொம்ப ஆசையே. நானும் நல்லா படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதும், சார் இவ்வளோ திறமையான பொண்ணுக்கு இவ்வளோ நாளாக படிக்க ஸ்கூலில் சேர்த்தாமல் எப்படி சார் நீங்கள் விட்டீங்க அப்படின்னவும், அதாவது இவளுடைய சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிடுச்சு, இப்பதான் இவ்வளவு ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லவும், சரிங்க சார், நீங்க ஜெயில இருந்து அபியோட டிசியை வாங்கிட்டு வந்துருங்க. அதுல கூட இருக்கிற ரிப்போர்ட் படி அதுக்கப்புறம் சுடருக்கு இந்த ஸ்கூலில் அட்மிஷன் போட்டுடலாம் அப்படின்னு சொன்ன உடனே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பேசிட்டு வீட்டுக்கு வராங்க. சுடர் அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. சுடர் இப்போ அப்படின்னு உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ நான் இந்த ஸ்கூல்ல இனி நான் படிப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஐயா, நாளையிலேருந்து நானும் தியா கூடவே ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நாளைக்கா ஜெயிலில் போயிட்டு அபியை பார்த்து டிசியை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. மாமா நாளைக்காச்சு அம்மாவை பார்ப்போமா அப்படின்னு சொல்லவும், தெரியலையம்மா, அதுக்கு தான் நம்ம அங்கே போகிறோம்ல, கண்டிப்பாக இன்னைக்கு பார்க்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா உள்ளே போகிறாங்க. அதாவது வீட்டுக்குள்ளே போயிட்டு சந்தோஷமா இருக்காங்க. சுடர் இதை பார்த்து அவங்களுக்கு வயிற்றெரிச்சலாக இருக்குது. தியாவுடைய அம்மாவுக்கு அப்படியே தங்கச்சி மாவுல ஸ்கூலில் சேர்க்கறதுக்காக எவ்வளோ சந்தோஷப்படுறாரு பாரு. பிள்ளைங்களை இத்தனை நாளை படிக்க வச்சு டைமுக்கு ஃபீஸ் கட்டி ஸ்கூலுக்கு அனுப்பணுன்ற எண்ணம் இல்லை. இப்போ மட்டும் அப்படியே ராப்பகல வேலை செஞ்சு தங்கச்சி மகளை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காக கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேலே கோவத்தில் எதுவுமே பேசாமல் அவங்க பாட்டுக்கு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. இவருமே ஏக்காடாச்சும் கெட்டு போகணும், இவளை பற்றி நமக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களா பார்க்காம நம்ம குழந்தைங்க வேற, பெத்த குழந்தைங்க வேற, என் தங்கச்சி குழந்தைய வேற மாதிரி பார்க்குறா பாரு. பெரியவங்க பண்ண தப்புக்கு குழந்தை என்ன தப்பு பண்ணோம் அப்படின்றத யோசிச்சு பார்க்க மாட்டேன்றாளே அப்படின்னலாம் அவர் யோசிச்சு பார்த்துட்டு, மாமா நாளைக்கு காலையில் போவோம்ல அப்படின்னு. இங்கே பாரு சுடர், நாளைக்கு என்ன, நாளைக்கு இப்போவே நம்ம போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டு அவங்களுக்கு அவ்வளோ கோபம் ஆகுது. என்ன மாமா சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், இன்னைக்கு டைம் இருக்குல்ல, இப்போ தான் மதியம் ஆகுது, நம்ம போயிட்டு அபியை பார்த்து ஜெயிலில் டிசி வாங்கிட்டு வந்துடலாம். நாளைக்கா டிசி கொடுத்து ஸ்கூலில் அட்மிஷன் போட்டுடலாம், சரியா அப்படின்னு உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ நாளையிலேருந்தே நானும் யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போகிறேன்னா அப்படின்னு. மாமா ஆனால் என்கிட்ட யூனிஃபார்ம் இல்லையே அப்படின்னு. அது ஒன்றும் இல்லைம்மா, ஸ்கூலுக்கு நீ ஒரு 2 நாள் போ, நான் உனக்கு தைச்சி கொடுத்துட்றேன். யூனிஃபார்ம் எல்லாம் டக்குன்னு கேட்க மாட்டேன்
மாட்டாங்க அப்படின்னு சொல்லவும் சரிங்க மாமா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சுடருமே. அப்புறம் அபியை பார்க்கறதுக்காக ஜெயிலுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு உள்ளே போயிட்டு இன்ஸ்பெக்டர்கிட்டையும் பேசுகிறாங்க. இந்த மாதிரி சுடரோட டிசி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா, நீங்கள் அபிகிட்ட பேசிட்டீங்களா இவளுக்கு டிசி கொடுக்குறத பற்றி அப்படின்னு? இல்லை நீங்கள் தான் அபிகிட்ட பேசணும், அபியை பார்க்க ஏற்பாடு பண்ணணும், அபிகிட்டையும் பேசிட்டு சுடரோட டிசியை நாங்கள் வாங்கிட்டு போக வந்திருக்கோம், அவளை ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னு. உடனே அப்படியா அபி நல்லா இருக்கியா அப்படின்னு. அவங்களுக்கு யாருன்னே தெரியல, இங்கே வேற மேடம் தானே இருந்தாங்க, நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு. நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்க அவங்க, நான் வேற ஆளும் மாறிட்டேன், இங்கே பாருமா உன்னை பற்றி நிறையவே மேடம் சொல்லிட்டு தான் போயிருக்காங்க, நீ உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் என்ன தான் உனக்கு தெரியாது அப்படின்னு. ஓ அப்படியா மேடம் அப்படின்னு. சரி உன்னோட டிசியை கொடுக்க நான் ஏற்பாடு பண்ண சொல்கிறேன், நீங்கள் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும். சரி அம்மா தானே போய் பார்த்துட்டு வா, உன்னை பார்க்க நான் அம்மா கிட்ட சொல்லி அனுப்புகிறேன் வார்டன் கிட்ட, நீ பார்த்துட்டு பேசிட்டு டிசியை வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லவும் அவங்களுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மாமா போன தடவை தான் நம்ம அம்மாவை பார்க்க வரும்போது அம்மு நம்மளை பார்க்கவே வரல, இந்த தடவையாச்சு அம்முவை நம்ம பார்ப்போமா அப்படின்னு. சரி சுடர் நம்ம டிசியை வாங்கிட்டு அம்மு அது அபியை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லவும் வெயிட் பண்ணு, அவங்க வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க டிசி ரெடி பண்ணிட்டு இருக்க வரைக்கும். அப்போது சுடர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மாமா நான் போய் அம்முவை பார்த்துட்டு வந்துட்டுப்போம் அப்படின்னு சொல்லவும், நம்ம அப்புறமா போகலாமே டிசியை வாங்கிட்டு அப்படின்னு சொல்லவும், இல்லை மாமா நான் போய் அம்முவை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு. சரி நீ போய் பார்த்துட்டு பத்திரமா வா, நான் இங்கே வெயிட் பண்ணி டிசி வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவருடைய மாமா சொல்லவும் சுடர் உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போய் எல்லா இடத்துலையும் அபியை தேடுறாங்க. ஸோ வார்டன்லாம் பார்த்துட்டு இந்த பொண்ணு யார், இது எதுக்கு இங்கே உள்ளே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்டன் வந்து கேட்குறாங்க. அப்போ காஞ்சனாவும் அங்கே தான் இருக்காங்க. அபி வந்து சுடரை பார்த்துட்றாங்க. பார்த்த உடனே அப்படியே பயந்துட்டு மறைஞ்சு நின்றுட்டுருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அபிக்கு வந்து சுடர் வந்திருக்கிற விஷயத்த வார்டன் வந்து சொல்லிட்டாங்க. அதை கேட்டதுலேருந்து அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, சுடரை பார்க்க போகிறோம் அப்படின்னு ஓடோடி வந்தாங்க. ஆனால் காஞ்சனா இருக்காங்க அப்படின்னு மறைஞ்சு நின்றுட்டுருக்காங்க. அப்போ தான் சுடர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேடி வராங்க. அப்போ காஞ்சனா எடுத்துக்கிட்டு இந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அங்கே இருக்கிற வார்டன் கிட்டே கேட்குறாங்க. எனக்கு தெரியல, நானுமே இப்போ தான் புதுசாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தேன் அப்படின்னு அவங்கள சொல்லிடுறாங்க. அப்புறம் இவங்க சுடர் வந்து அந்த பாப்பாவை கூப்பிடுற வழிக்கு அவங்க வந்துடுறாங்க. ஆனால் இங்கே யாரோ மறைஞ்சு நின்று பார்க்குற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சனா பார்த்துடுறாங்க. ஆனால் கிட்ட வந்து பார்க்கும்போது அபி அங்கேருந்து மறைஞ்சு ஓடி போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா அங்கே யாருமே இல்லையா, அந்த பாப்பா யார், ஒருவேளை இந்த பொண்ணு தான் சுடராக இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. யாருன்னு தெரியாமல் நம்ம எப்படி யோசிக்க முடியும், இந்த பொண்ணு நம்ம பார்த்துருக்கல, அன்னைக்கு ஜெயிலுக்கு வந்துருந்துச்சுல்ல, யாரோ அபின்றவங்கள பார்க்க வந்திருக்காங்க, அபிராமின்றத அப்படின்னு சொல்லிட்டு, ஓ இந்த பொண்ணு அவங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா, அவங்களுடைய பொண்ணு அப்படின்னு நினச்சிக்கிட்டு காஞ்சனா அமைதியாக போயிடுறாங்க. அப்புறமா இவங்க அபி வந்து சுடரை பார்க்க முடியாமல் அங்கே இருக்கிற ஒரு சின்ன கோயிலில் போயிட்டு சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க. எப்படியாச்சும் எந்த தடங்களும் இல்லாமல் காஞ்சனா கண்ணில் படாமல் நான் வந்து சுடரை பார்த்துடணும் அப்படின்னு. கரெக்டாக சுடர் அபி இருக்கிற இடத்துல தேடி போய் அந்த மரத்து முன்னாடி மறைஞ்சு நின்றுக்கிட்டு அம்மு அப்படின்னு சொல்லவும் அவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்கு. கண் விடிச்சு பார்த்துட்டு முதல்ல காஞ்சனா இருக்கால தான் அப்படின்னு தான் எல்லா இடத்துலையுமே சுற்றியும் முற்றியும் பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறமா ஓடி போய் சுடரை அப்படி கட்டி அணைச்சிக்கிறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சுடரை மீட் பண்ணுறாங்க. அம்மு ஏன் அம்மு, நான் இங்கே வந்தப்போ நீ என்னை பார்க்க வரல, நான் உனக்கு பார்க்க வந்திருந்தேன் தெரியுமா அப்படின்னு ரொம்ப அழுகுறாங்க. மன்னிச்சுட்டு சுடர், அம்மா தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. நீ ஏமா அழுகுற, தப்பு பண்ணாதான் அழுகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன் உன்னை பார்க்காம அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நீ எங்கே இங்கே வந்திருக்க, அண்ணன் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் மாமாவோட தான் நான் இங்கே வந்திருக்கேம்மா, மாமா என்னை ஸ்கூலில் சேர்க்க போகிறாங்களா, உனக்கு தெரியுமா, நீ சொன்ன மாதிரியே நான் நல்லா படித்து பெரிய ஆள் ஆகுவேம்மா, மாமா டிசி வாங்கிறதுக்காக தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போது வந்து சுடரமே இருந்துக்கிட்டு வாமா மாமா கிட்டிக்கு போகலாம் அப்படின்னு. இல்லை சுடர் நான் வரலை, இங்கே நிறைய கெட்ட எண்ணங்க பிடிச்ச அல்கர்கள் இருக்காங்க, அவங்க கண்ணில் நீ பற்றக்கூடாது, நான் எந்த நேரம் உன்னை இப்போ பார்த்துருவாங்களோன்னு பயந்துக்கிட்டே தான் நான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன், ப்ளீஸ் சுடர் நீ சுடர்ன்ற விஷயத்த இங்கே யார்கிட்டையும் சொல்லாத, நீ அண்ணங்கிட்ட போயிட்டு டீஸை வாங்கிட்டு நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் அம்மு அது எப்படி அம்மு, நீயும் வரணும்ல, நீ வா அம்மு, நீ வந்தால் தானே எனக்கு டிசி கொடுப்பாங்க, நீ சைன் பண்ணணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அது நான் எப்படியாச்சும் வந்து பண்ணுறேன், நீ போ அப்படின்னு. அம்மு உன்னை மாமா பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவார், வா அம்மு அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. சுடர் ப்ளீஸ் சுடர் சொன்னால் புரிஞ்சுக்கோ சுடர் அப்படின்னு.
ஏன் அம்மு, நான் உன்னை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க வந்திருக்கேன், இப்படி என்னை விரட்டிக்கிட்டே இருக்க அப்படின்னு குழந்தை வந்து ஒரு பக்கம் அவங்களுடைய அம்மா பாசத்துக்கு ஏங்கிக்கிட்டு அவங்க அம்மா கூட இருக்க முடியலையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அதுக்கப்புறமா சுடர் வந்து கிளம்பி போயிடுறாங்க. அபி சொன்னால் கேட்பாங்க கண்டிப்பாக அவங்க அப்படின்றதுனால. போனதுக்கப்புறமா இங்கே அபி போன அபியவே அவங்க தேடிட்டு அந்த காஞ்சனா வந்திருக்காங்க. சுடர் அந்த பக்கமாக போனதும் இங்கே முட்டி போட்டுட்டு அபி பேசிகிட்டு இருந்தது அப்படியே அதே ரியாக்ஷனோட இருந்துகிட்ருக்காங்க. அப்போ தான் காஞ்சனா வந்துடுறாங்க. ஜஸ்ட்டு மிஸ்டே எப்படியோ அபி இவ கண்ணில் படாமல் சுடர் வந்து இவ கண்ணில் படாமல் போயிட்டா அப்படின்னு அபி நினச்சிட்ருக்காங்க. அப்போ ஏய், இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க, யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த அப்படின்னு நல்லா கேட்குறாங்க. என்ன மேடம், நான் யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், பாருங்க நான் இங்கே தானே அமைதியாக உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்காங்க. ஏய் இல்லை, நீ யார்கிட்டயோ பேசிகிட்டு இருந்தேன், நான் தூரத்துலேருந்து பார்த்தேன், என்ன நடிக்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க. மேடம் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை மேடம் அப்படின்னு. என்ன யாருக்கும் தெரியாமல் செல்ஃபோன் எதனா வச்சிட்ருக்கியா அப்படி இப்படின்னு இங்கே அபியை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. மேடம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம் அப்படின்னு. அப்புறம் காஞ்சனாவை அங்கே உள்ளே யாரோ கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னை அப்புறமா கவனிச்சிக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. சே, இவளை பற்றியும் பொண்ணை பற்றியும் எந்த ஒரு தகவலுமே கிடைக்க மாட்டேன்னுதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறமா சுடரவே எட்டி பார்த்துட்ருக்காங்க. சுடருமே உள்ளே போயிடுறாங்க. அப்போது மாமா நான் அம்முவை பார்த்தேன், அம்முக்கிட்ட பேசினேன் அப்படின்னு சுடர் சந்தோஷமாக சொல்லிட்டுருக்காங்க. ஓ அப்படியா, நான் அம்முவை கூப்பிட்டேன் ஆனால் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. அப்போது இந்த அண்ணன் மேலே இன்னும் கோவத்தில் தான் இருக்காளா அப்படின்னா அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, சரி சொல்கிறார், நீ அம்மாவை பார்த்து பேசினல அது போதும் அப்படின்னு அவர் சொல்லிட்டுருக்காரு. சார் டிசி ரெடி, நீங்கள் சைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் இங்கே சைன் பண்ண சொல்லிட்டுருக்காங்க. உண்மையிலே அபியை பற்றி இங்கே அதாவது சுடரை பற்றி இந்த ஸ்கூலில் படித்த வரைக்குமே குட் ரெக்கார்ட்ஸ் தான் வந்திருக்கு. கண்டிப்பாக அபி பெரிய ஆளாவா, அவள் நல்லா படிக்கிற பொண்ணு, நல்லா அவளை படிக்க வைங்க அப்படின்னு எல்லாம் வந்து அவங்க சொல்லிட்டுருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அபியுமே வராங்க. சைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக அபியுமே அங்கே கூட்டிகிட்டு வராங்க. அபி வந்து அவருடைய அண்ணனை பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. அவருடைய அண்ணன் கண் தான் கலங்குறாங்க. அபி வந்து சைன் பண்ணுங்க அப்படின்னு உடனே சைன் பண்ணுறாங்க. ஸோ அவரோட அண்ணனுக்கும் அபிக்கும் இருக்கிற பிரச்சனை வந்து ஜெயிலில் இருக்கிற புதுசாக வந்திருக்கிற மேடமுக்கு வந்து தெரியாது. தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக அவங்க அப்படி பேசியிருக்க மாட்டாங்க. அதாவது அமைதியாகவே இருக்காங்க. அப்படி சைன் பண்ண உடனே அம்மு மாமா வந்திருக்காரு, மாமா கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சொல்லிட்டு இருக்கவும் சைன் பண்ணிவிட்டு அவங்க அமைதியாக நின்றுக்கிறாங்க. காஞ்சனாவுக்கு பயந்துக்கிட்டே தான் அவங்க அங்கே இருக்காங்க. சைன் பண்ணி முடித்த உடனே அவங்களும் சைனை வாங்கிட்டு டிசியை கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே வாங்கிட்டு பக்கம் வந்து அபிகிட்ட பேசலாம் அப்படின்னு நினச்சிக்கிறாரு அவர். அதுக்குள்ளேயே அபி போயிடுறாங்க. அபி அப்படின்றாங்க அவர் வந்துட்டு. அதுக்குள்ளேயே அபி திரும்பி பார்த்துட்டே போயிடுறாங்க. இந்த அண்ணங்கிட்ட கூட பேசாமல் போகிறாளே அப்படின்னு மனசுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ தான் அபி அப்படின்னு உடனே அண்ணன் அப்படின்னு ஓடி வராங்க. ஓடி வந்து கட்டி பிடிச்சி சந்தோஷப்படுறாங்க. என்ன அபி, உன் நிலைமைக்கு என்ன காரணம், நீ ஏன் இங்கே இருக்க, சுடர் எப்படி எல்லா கேள்விக்கும் கேட்குறாரு, அவர்கிட்ட சொல்கிறதுக்கு பதிலே இல்லை. ஆனால் உன்னை எப்படி அத்தி பார்த்து நான் பேசணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், ஆனால் எனக்கு டைம் கிடைக்கல. இங்கே பாருங்கண்ணே, அபிக்கு வெளி உலகத்தில் ஆபத்து இருக்குது, ஏன் இங்கே கூட ஆபத்து இருக்குது, ப்ளீஸ்ண்ணே அடிக்கடிக்க சுடரை இங்கே கூட்டிகிட்டு வராதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அபி, நான் உன்னை பார்த்து பேச வந்திருக்கேன், இப்படியெல்லாம் நீ சொல்லிகிட்ருக்க அப்படின்னு. ப்ளீஸ்ண்ணே இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுனேன், இதை பற்றி தான் உங்ககிட்ட நான் பேசணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு. முதல்ல நீ எதுக்காக உள்ளே வந்தேன்னு சொல்லுமா, அண்ணா நான் உன்னை வெளியில் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் என்னை பற்றி எனக்கு கவலை இல்லைண்ணே, பரவாயில்லண்ணே, நீ சுடரை நல்லபடியாக படிக்க வைண்ணே, அது எனக்கு போதுண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு நீ இப்போ என்னை பார்க்க வந்தியா, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மாட்டர் அழுதுகிட்டு பேசுகிறாங்க. அவங்களுக்கு பேசக்கூட டைம் இல்லை. காஞ்சனாக்கு பயந்துக்கிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா ஏமாம்மா அம்மா உங்ககிட்ட சரியாகவே பேசாமல் போகிறாங்க அப்படின்னு. தெரியலம்மா, சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுடரை கூப்பிட்டுக்கிட்டு திரும்பி பார்த்துக்கிட்டே போகிறாங்க. போன கொஞ்ச நேரத்துலேயே காஞ்சனா வர ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இங்கே யாராச்சும் இருப்பாங்களா பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, காஞ்சனா சுடரை கண்டுபிடிச்சிட போகிறாங்களா, ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.